இலங்கை அரசாங்கம் ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்களை கடுமையாக நிராகரிப்பதுடன் கனடாவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழ் இனப்படுகொலை நினைவுச் சின்னம் குறித்தும் கண்டனம் தெரிவிப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித ஹேராத் கனடிய உயர்ஸ்தானிகரை இன்று சந்தித்து ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனை அடிப்படையாக கொண்ட நினைவுச் சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான ஒப்புதல் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் கடுமையான ஆட்சேபனைகளை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் நடந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இனப்படுகொலை நடந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டானது தேசிய அல்லது சர்வதேச அளவில் எந்த ஒரு நம்பகரமான அதிகாரியாலும் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படாததுடன் அவை தவறான தகவல்களை அடிப்படையாக கொண்ட குற்றச்சாட்டுகள் என இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளது. இந்த பொய்யான கதையை இலங்கை முற்றிலும் நிராகரிப்பதுடன் கனடாவிற்குள் தத்தமது தேர்தல் லாபத்திற்காக இவ்வாறு பிரசாரம் செய்யப்பட்டுள்ளதாக நம்புவதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததாக எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் கனடா அரசு கொள்ளவில்லை என்பதை கனடாவின் வெளிநாட்டு அலுவல்கள், வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி திணைக்களம் 2021 ஏப்ரலில் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இதற்கு மேலதிகமாக 2006 கனடா விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத அமைப்பாக பிரகடனம் செய்ததுடன் 2024 ஜூனில் அந்த வகைப்படுத்தலை மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் பிராம்ப்டன் நகரில் உள்ள சிங்கு அகௌசி பூங்காவில் தமிழின படுகொலையை குறிக்கும் முகமாக நினைவுச் சின்னம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்து இலங்கை அரசு பலமுறை தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளதுடன் இந்த வருந்தத்தக்க முயற்சியை தலையிட்டு தடுக்குமாறு கனடாவின் மத்திய அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இலங்கை மற்றும் கனடிய சமூகங்களுக்கு பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை அரசாங்கம் கருதுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்புவதும் கட்டுக்கதைகளை அடிப்படையாக கொண்ட நினைவுச் சின்னங்களை நிர்மாணிப்பதும் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை மற்றும் நீடித்த அமைதிக்கான இலங்கையின் அயராத முயற்சிகளை சீர்குலைப்பவையாக அமையும் என இலங்கை அரசு உறுதியாக நம்புவதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முன்னெடுப்புகள் நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒற்றுமைக்கான அரசாங்கத்தின் முயற்சிகளை சிக்கலாக்குவதுடன் அவற்றை பெரிதும் பலவீனப்படுத்துகின்றது எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது.